இப்பொழுது இரண்டாவது ஆட்டம் முடிந்து விட்டது. நமக்கே ஜெயம். அதனால வேண்டி இந்த இரண்டாவது ஆட்டத்துக்கு மறுபடியும் ஒரு சாட்சி. ஒண்ணு இல்லையா, ரெண்டாவது ஆட்டம் ஆடிட்டோம். இந்த ரெண்டாவது ஆட்டத்திலயும் அந்த துரியோதனை ஜெயிச்சிட்டான். என்ன கிடைக்குது? சென்னையா தோத்தாண்டா அவன் அவனுக்கு தான். அதனால இந்த ரெண்டாவது ஆட்டத்துக்கு ஒரு கையெழுத்து ஒண்ணு போறேன். அது முதல் ஆட்டத்துக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாவது ஒரு ஆட்டம் ஆனல, இதுக்கு ஒரு கையெழுத்து போறியா? உனக்கு பேனாலாம் இல்லன்னு கவலைப்படாத. எவ்வளவு பெரிய மைய சேர்த்துக்கிறப்ப நீ மாட்டு நைட்டு பூரா போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஊருக்கே பத்திரம் ஏறலாம். அவ்வளவு பெரிய எல்லாம் மாமா ஏற்பாடு. மாமா இல்லாத ரெடி ஆகாது எதுவும். சாப்பாடு ரெடியாச்சா? அதுவும் நான் சொன்னாதான் ரெடி ஆகும். சீக்கிரம் ஆகும். காலையில 8 மணிக்கு தான் இட்லி வாங்கணும். என்ன ஆச்சு? குறுக்க வரண்டா சிவபூஜை அப்படி காவாது. கவலைப்படாத. உனக்கு 5 அடுக்கு 10 பாங்க 32 பதார்த்தத்தை வச்சு நான் உனக்கு வவுறு கூட சாப்பாடு நான் போட்டு போறேன். இது திருமணி எங்க வைக்கணுமோ உங்க இஷ்டமா வச்சியா? எங்கூட வை. சரி மாமா. இருந்தாலா ரெண்டாவது முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? டேய் சாப்பாடு ஆச்சா? ரொம்ப நேரம் ஆகுமா? அப்ப என்ன பண்ணலாம்? மறுபடியும் இன்னொரு ஆட்டம். வா 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 வா. ஆசைக்கு ரெண்டாவது ஆட்டம் ஆடிட்டீங்க. மறுபடியும் விட்டுதான் நாங்க மாமா போறோம். வாங்க நான் போலாம். ஐயா வாரி என் மச்சியை நாட்டி அவன் மாறவே செய்தார் பாடி அவரவே செய்தார் பாடி அஜத்திய மாளிகையில் அஜத்திக்கு கொடுத்து குழப்பத்துக்கிட்ட 4 பேர் இருக்கிறானுங்க. நம்ம குழம்ப கூடாது. நம்ம குழம்புல நம்மள குழப்பிடுவோம். ஆவியில வச்சு கொல்ல பார்த்தான். அதுக்கு மாதிரி கொல்ல பார்த்தான். மாமனா இருக்கும்போது யாரும் ஒட்டு பண்ண முடியாது. பாரியா பாரியா அருமாவனே 2 ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சு விட்டு போடு. இப்ப அடுத்தது 3வது ஆட்டமா ஆட போறோம். இந்த 3வது ஆட்டம் ஆடுறது உனக்கு விருப்பம் தானே? ஆமாமா இதனால 2 ஆட்டம் சொன்னா ஆடி முடிச்சிட்டேன். நாங்க பாட்டுக்கு எங்க நாட்டுக்கு போறோம். ஐயோ நான் என்ன பண்றது? எனக்கு கை வந்து கலா. அதனால தான் துடிக்குது. அதனால இப்ப 3வது ஆட்டம் நம்ம ஆடலான்னு என் மனசுல ஒரு கருத்து துரியோதனை ஒத்துக்கலாம். நீ ஒத்துக்கனா போதும். இந்த 3வது ஆட்டத்தை நம்ம சுலபமா ஆடி எல்லாம் மாமா நான் பாத்துக்கிறேன். இப்ப 2வது ஆட்டம் முடிந்து விட்டது. நீ என்ன சொல்ற? நீ சொல்ல போற நான் ஆட போறேன். நீ சொன்னா சேர்த்தாதான். 3வது ஆட்டத்திற்கும் அந்த தருமனை ஆடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன். அதனால இந்த 3வது ஆட்டம் ஆடணும்னா அதே போல கேக்குறேன். நீ தான் சொல்லணும். இதுக்கு கேக்குறேன் மாமா. இந்த 3வது ஆட்டம் ஆடுவதற்கான பந்தய பொருள் என்னவென்றால் அதற்கு முன்னாடி என்னுடைய பக்கத்திலே 5 நாடு. ஓ உன் பக்கத்துல 5 நாடு. என்ன நாடு என்றால் அத்தி அவந்தி வாரணாவதம் குர்நாடு யமகஸ்தம். 5 நாடு உன் பக்கம். ஆமா இந்த 5 நாடு அவன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு. உன் பக்கம் 5 நாட்டு நீ வைக்க போறியா? மாமா ஏடா என்னுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய 5 நாட்டுக்கு சமம் பொருந்தியது அவன் ஆளக்கூடிய அந்த இந்திராபுரி நாடு ஒரே நாடு. என்ன விட என் மருமகனுக்கு அதிகமா கிளம்பிட்டியா? வர வர அதனால
வேண்டி என் பங்குல இருக்கக்கூடிய அந்த 5 நாட்டை வைக்கின்றேன். அவன் பங்குல இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு நாடு இந்திரா பூரிய அது வாங்கி கொடு மாமா. பூரி கொடுக்குறா பூரி அப்புறமாக்கி சொல்றா காயில பூரிடா பரோட்டா இட்லி இடியாப்பம் தோசை வாங்கி கொடு மாமா. மரிமவனே என் மரிமவன் துரியோதனன் என்ன சொல்றான்னா அவன் பக்கத்துல இந்த ஆட்டத்துக்கு பந்தய பொருள் 5 நாட்டாவும் வைக்கிறான். நாடு அத்தி அவந்தி அப்புறம் நாடு ஆரணாவதம் யமபிரஸ்தம் சொல்லிட்டு 5 நாட்டாவும் பக்கம் வைக்கிறான். ஆனா நீ என்ன திரும்ப பண்ணணுமா 5 நாடு வைக்கிட்டாவடா. உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நாடு சிங்கிள் ஒரே ஒரு நாடு சிங்கிள் நாடு அது அண்ணா போதுமாயா? 5 நாடு வச்சுக்கிறீங்க. இந்த ஒரு நாடு இப்பதான் கொடுத்தீங்க, ஏதோ காட்டாச்சு அதுல குடியிருக்கிறோம். நான் என்ன உன் நாட்டை பறிச்சு நான் என்ன வாழ்வ போறேன்? அப்படி அர்த்தம் சொல்லிட்டு அபகரிச்சு நாங்க என்ன வாழ்ந்துருவ போறோம்? ஒண்ணும் கிடையாது. ஒரு விளையாட்டு தான். இந்த நாட்டுல அவன் ஜெயிச்சிட்டாடா. ஏற்கனவே ஒரு நாடு நான் வந்து 5 நாடு செத்து 6 நாடு அவன் போறான். அவன் என்ன சொல்றான் கேட்டியா? நீ ஒரு நாடு வச்சு ஆடுற, இது நீ ஜெயிச்சிட்டனா அவர் தோத்துட்டாருனா அந்த 5 நாடு உனக்கு குத்துடுவாங்க. நீ 6 நாடு ஆமா. அதனால அவன் நாட்டை வச்சு என் மரிமவன் துரியோதனன் ஆட சொல்றாயா? நீ என்ன சொல்ற? ஆமா ஆமா அண்ணா மறுபடியும் சொல்றேன். வாசிக்கு அட வேண்டாம், வாங்க போலாம். சோத்து மாடா
ஆமா இந்த மாமா நல்லா எடுக்கிறதோ யாரு அதுல விழும் யாரு ஜெயிக்கதோ யாரு தோக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் ஆமா என் பல்ல குட்டி என் பட்டு குட்டி ஆமா மாமன் கொண்டு போய் மாமன் எங்க எடுத்து வைக்கிற பாருங்க உனக்கு இவ்வளவு தூரம் செய்யறா உன் மாமன் கொண்டு போய் டவுசர் உள்ள வைக்கிறேன் மாமா அங்க ராமமாடி அன்பா இருக்குடா என்ன வாசலா இருக்கு தெரியுமாங்க மாமா என்ன பண்றது என் மாடத்து மணி விளக்கு ஆமா ஆமா என் கூடத்து குல விளக்கு ஆமாயா எனக்கு நல்லதே செய்யும் என் நடுவுட விளக்கு நடுவுக்கு மாமா ஆமா 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 ஐயோ மாமா இருந்தாலும் மூன்றாவது அட்டம் நமக்கே ஜெயம் அதனால வேண்டி மறுபடியா அந்த எடு 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 எங்கடா எங்க எடு மாமா ஓடி பாரு ரெண்டு கட்டு போட்டான் இப்ப நல்ல இடம் இருக்குது அதனால நல்லா பெருசா போட சொல்லு பெருசா நல்லா பேனர்ல போற மாதிரி போட சொல்லு பார்த்த உடனே தெரியும் அப்படியே மருமகனே ஆமா நான் தான் வந்துக்கிறேன் ஒண்ணு இல்ல மூணாவது ஆட்டம் ஆடணும் இந்த மூணாவது ஆட்டத்திலே மருமகன் துணியோட தான் ஜெயிச்சிட்டான் அதனால இதுக்கு ஒரு ஒப்பந்தமா ஒரு கையெழுத்து போடி என்ன கேட்க போறோம் கையெழுத்து தானே இப்ப நான் வானான்னு சொன்னா நீ விட்டுருவா இது இருக்க மழை காலி ஆயிடுச்சு அதனால பேனரை சின்னதாகிட்டு ஒன்றும் கவலைப்படாத மாமா மைய காலத்துல இங்க எத்துக்கு மாமா மைய எங்க எத்துக்கா அவங்கிட்ட வந்து நம்ம எடுக்கணும் நம்ம கிட்ட வந்து அவங்ககிட்ட கொடுக்கூடாது அவங்கிட்ட இருந்தா நம்ம பையன் எடுக்கணும் என்கிட்ட இல்ல அந்த பையா அவனை நுமிச்சிட மாட்டான் மருமகனா அட படிச்சு பார்த்து கேட்டு போய் மாமா எனக்கு படி தெரியாது மருமகன் நான் காமிக்கிறேன் மருமகனா மாமா 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 மருமகன் என்னமா ஆடுற மாதிரியா நீ ஆடாத ஆட்ட மாதிரி சந்தோஷம் மாமா சந்தோஷம் சந்தோஷம் சரி அவன் எந்த போத்தலாம் ஒரு பையன் அவனை நான் பாத்துக்கிறேன் மாமா நான் எழுத்து போட்டுக்கலாம் பாரு போட்டு என்ன போடுறான் யாரை எழுத்துக்கிட்டு மாத்தி போட்டு செல்லாத போடும்போது நாளைக்கு அதனாலதான் நாளைக்கு பஞ்சாயத்தில் வரும்போது என்ன ஏன் தப்பு வந்துச்சுனா அப்ப பக்கம் ஒரு பையன் சொல்லக்கூடாது கரெக்டாக பாரு மாமா தா மா நரேந்திர மோடி கிட்டே எடுத்து போய் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார் எடுத்து வரியா மாமா அப்படி இருந்தாலும் கையெழுத்து வாங்கி விட்டோம் மூன்றாவது அட்டை நமக்கே வெற்றி பெற்று விட்டோம் அப்புறம் சாப்பாடாச்சா இட்லி கறி குழம்பு காலையில் 8 மணிக்கு போனா போதும் மூணாவது அட்டை முடிஞ்சு வச்சு அப்புறம் என்ன பண்ணணும் மாமா மாமா எனக்கு துடிக்குது இன்னும் பண்ணு ஐயோ உனக்கு விட எனக்கு அதிகமா துடிக்குது அதனால நாலாவது ஆட்டம் அல்லமா எனக்கு இப்பதான் விறுவிறுப்பா இருக்குது ஏடா ஏடா இன்னொன்னு நம்ம வந்திருக்குது இருக்குது நம்மளுக்கு அதனால விடக்கூடாது அதனால அந்த வெண்டைக்காய் சாம்பார நம்ம குழந்தை ஆக்கி அனுப்பிச்சிடணும் இன்னைக்கு அதனால நாலாவது ஆட்டம் போலாமா போலாம் தர்மா மருமகனே சொல்லு மாமா சாப்பாட்டு வேலை இன்னும் ஆவற மாதிரி தெரியல தமிழுக்கு அரவணை செத்தவ கையில வெத்தலை பாக்கு கூட்ட மாதிரி வேலை செஞ்சுக்கிறோம் அவர் பிடிக்கிற மாதிரி தெரியல என்ன கையில குத்தாம செத்தவ கையில வெத்தலை பாக்கு கூட்ட மாதிரி இருக்கான் அது எதுக்கு மாமா அங்க கொடுக்கணும் அது போல அவன் இருக்கிறான்னு சொல்ல வரான் அதனால வேலை ஆவற மாதிரி எனக்கு தெரியல அதனால இன்னும் மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகும் போலகுது ஏன் அது ஒரு மணி நேரத்துல நம்ம அனுபவத்தில் போகும்போது நான் பாத்துக்கணும் ஏன் போது நீ பாத்து கிடப்பானா அது வரைக்கும் மாமா இப்படியே சொல்லி சொல்லி அரை மணி நேரம் என் தம்பி வீட்டை இருக்கிற சோத்து மூட்டை அந்த அரிசி மூட்டையெல்லாம் துண்டு ஐயோ அந்த வயிறத்தான் பெருசா ஆகி வச்சது பார்த்தா என்னையும் தண்டை குடியாக்காத நான் போய் வரேன் ஆட ஏன் அது போல பேசி கிடக்குறா ஆடவே ஆச்சு வாக்கு போட்டு விடுங்க ஆட போயிருக்க மாட்டான் சொல்றான் என் உங்க சோத்தல நீ ஏன் தோன்றியா என் மூழ்தெல்லாம் உன்னுத்தான் என் மூழ்தெல்லாம் உன்னுத்தான் பொருள் பூரா ஓ அப்படியா என் கிட்ட இருக்க பொருள் எல்லாம் உன்னுத்தான் அத சொல்ல வர எல்லாத்தையும் நீ சாப்பிடு எல்லாம் நம்புது எல்லாம் நம்புது அதானே பண்றது அதனால அறிவோட நாலாவது ஆட்டம் நானே
எங்க பக்கம் ஒரு கருத்து இருக்குது. நீ என்ன சொல்ல வர? ஆடுற மாமா அதுக்கு தானே உட்காந்து அதான் மாமன் சொன்னா நீ கேட்காத இருப்பியா? சரி, 4வது ஆட்டம் வந்துட்டோம். வருவாங்கடா. ஆமா 4வது ஆட்டத்துக்கும் 4வது ஆட்டம் வந்து விட்டோம். அந்த தருமரம் ஆடுவதற்கு நான் ஒப்புதல் செய்து விட்டேன். ஆஹா. சம்மதம் கொடுத்துட்டேன். ஆமா. இப்ப இப்ப இந்த 4வது ஆட்டத்துக்கு பந்தய பொருள் கேட்கின்றாய். ஆமா. அதானே ஆ. மாமா இந்த 4வது ஆட்டத்திலே பந்தய பொருள் என்னவென்றால் என்ன வைக்கலாம்? என் பக்கத்திலே நான் என்ன வைக்க போறேன் என்றால் என்னுடைய தம்பிமார்கள் ஆ. 99 பேர் இருக்கின்றார்கள். அடடடடடா. எங்கேயோ போறாயா மரிமாவா? என்னுடைய தம்பிமார்கள் 99 பேர் இருக்கின்றார்கள். பரவாயில்ல. என்னுடைய பங்கிலே அந்த தம்பிமார்கள் அனைவரையும் படைய வைக்கின்ற இந்த ஆட்டத்தில் ஆஹா. அதை போன்று அவன் பங்கிலே அவனுக்கு இருக்கக்கூடிய 4 தம்பிமார்கள் ஆமா. அந்த 4 தம்பிமார்களையும் வைக்கிறானா கேளு மாமா. இதானா? சரி கேக்குறியா? மரிமாவா, துரியோதனன் என்ன சொல்றான்னா, என்ன? 4வது ஆட்டத்துல அவன் கூட போறதவன் 100 பேர் அண்ணன் தம்பி. ஆமா அவனை தவிர்த்து மீதி 99 பேரு இந்த பந்தயத்துல 4வது ஆட்டத்துல அவன் வைக்கிறான். நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு கூட பிறந்த பங்காளி 4 பேர் இருக்கிறாங்க, கூட பங்காளி. உன்னை தவிர மீதி இருக்கிற 4 பேரையும் நீ இந்த 4வது ஆட்டத்துல வச்சு ஆடுது அவன் கருத்து. அதனால நீ என்ன சொல்ல வர? மாமா ஐயோ என் தம்பிமாரு பேச்சை இது வரைக்கும் தட்டினதே கிடையாது மாமா. அதனால இந்த சின்ன சிறு குழந்தைகளா இருக்கிறவனுங்க இது நாள் வரையிலும் என்னுடைய பேச்சை தட்டினதே கிடையாது. அதனால தானே உங்ககிட்ட கேக்குறேன். என் தம்பிகளை வச்சு ஆட சொல்றேன் மாமா. உனக்கு நல்லா உன்னை கேட்டா உன் வார்த்தையை தவறி பேச மாட்டானோ 4 பேரும். நீ என்ன சொல்றியா அதான் அவனை கேட்பாடுவோம். அதனால நீ எது செஞ்சாலும் அவனுக்கு சம்பந்தம். அதனால தானே உன்னை கேக்குறான். நான் தோத்துட்டாலே என் தம்பிகளை என் கூட அனுப்பிடுவில்ல. எல்லாம் உனக்கு தான். இதுல ஒரு ஈ அளவு ஒரு ஈ எறும்பு அளவு கூட எங்களுக்கு வேணாயா? நீ எது போயா? மாமா மாமா அவன் ஜெயிச்சிட்டா என் தம்பிமார்கள் அவனுக்கு அடிமை போக போறான். அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவன் வச்சு ஆடட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரி சரி நீ அதுக்குள்ள போவாத மாமா, நான் பாத்துக்கிறேன். மாமா சரிமாடா, நீ வச்சு ஆடு, பிறகு நம்ம பாத்துக்கலாம். மாமா என் தம்பிமார் நீ சொத்தெல்லாம் கூட எடுத்து போ. நாங்க காட்டுக்காக கூட போயிடும். ஆனா என் தம்பிமாருங்களை என் கூட அனுப்பிடு. எங்க போனாலும் உன் தம்பி மார்கள் ஓடோடவே இருப்பாங்க. எங்க கூட என்ன பண்ண போறாங்க? நீ எங்க போறியோ அங்க எல்லாம் உன் தம்பி மாரு கூட தான் இருப்பாங்க. நீ கவலையே படாத. அவ்வளவுதான். மாமா எனக்கு தர்மமே சத்தியம். எனக்கு தர்மமே போடு மாமா போடு போடு மாமா. போடு மாமா. அந்த ஐவரை நான் இப்போ கடித்துறேன்.
என்ன தூங்கினா ஏங்க வா தூங்கினா ஏய் ஏய் வா இங்க வா நீ படி கிஞ்சிருங்க வா தூங்கி நகரங்க வா யாருக்கு ஜெயா நமக்கு ஜெயா நமக்கு ஜெயா ஜெயா போடு யாருக்கு ஜெயா நமக்கு ஜெயா யார் பக்கம் இருக்கறா உன் பக்கம் அத கேட்ட போய் அப்ப ஜெயா போடா வரணுடா ஜெயா ஜெயா எனக்கே தெரியல இப்பதான் ஈச போட்டு கிளம்புற மாதிரி கிளம்புது இல்லாத பாசம் நேசம் இன்னைக்கு மட்டும் அதிகமா கிளம்புது என்ன பண்றது ஆமா குண்டியந்தோ ஒரே மாதிரி இருக்குது ஆமா அது ஒண்ணா உண்மைதாயா என்னதியா ஆமா அப்படி இருந்தாலும் நான்காவது ஆட்டம் முடிந்து விட்டது இந்த நான்காவது ஆட்டத்திற்கு என்ன வாங்கணும் நம்ம ஜெயிச்சு விட்டோம் இதற்கு ஒப்பந்த கையெழுத்து வாங்க வேண்டும் எங்களா வச்சா ஆமா இருவாரா இரு லஞ்சு இருந்தே போதியா இருவாரா மூத்தர பேசிட்டியா இது பாக்குறியா ஊர் இடி போயிட போகுது பாத்து எங்க எடுக்கிற மாதிரி உள்ள விட்டு மாமா இங்க இருக்கு மாமா இங்க தூக்கி வச்சிரா மாமா கிழிச்சிருவோம் மாமா தூக்கி வச்சிரா மாமா மூன்றாவது ஆட்டம் முடிஞ்சிட்டு நாலாவது ஆட்டம் முடிஞ்சு போச்சு மூணாவது முடி போச்சு கையெழுத்து அதுக்கு வாங்கிட்டேன் இப்ப நாலாவது ஆட்டம் முடிஞ்சிருக்குது அதற்கு வாங்கணும் மாமா போராடி என்னால முடிய மாட்டேன் இப்ப என்ன பண்றது மருமகனா நாலாவது ஆட்டமும் ஆடிட்டோம் இந்த நாலாவது ஆட்டமே அந்த துரியோதனை தான் ஜெயிச்சிட்டான் என்ன பண்றது அவன் பக்கம் இருக்குது ஏன் அவன் பக்கம் இருக்குது நீ சட்டு வேலை ஏன்னா ஒழுங்கா போட்டானா அதனால அவன் ஜெயிச்சிட்டான் அவன் பக்கம் ஒரு கையெழுத்து போட்டு விடு என்ன பண்றது எவ்வளவு 3 கையெழுத்து போட்டான் அதுல ஒன்னாவட்டும் போடு நானும் போட்டேன் சரி நாங்க போயிட்டு வரோம் மருமகனா ஏன் அவசரப்படுறா எனக்கு தெரியாது எந்த நேரத்துல என்ன பண்ணணும் யாருக்கு என்ன பண்ணணும் எந்த இடத்துல என்ன செய்யணும் என்ன மாமா நான் மாத்துக்கிறேன் கவலையே பண்ணலாம் எதிர்மோடு யாரும் இப்பதான் என்ன வண்டி இதுக்கப்புறம் நீ பயப்படுத்த என்ன ஊத்திட்டு என்ன வண்டி இதற்கு அப்புறம் எனக்கு கவலையே கிடையாது 4 ஆட்டம் ஜெயித்து விட்டோம் அடுத்த ஆட்டம் நீ ஜெயித்து விட இருக்கு மன உறுதியோட நம்புறேன் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் பெட்ரோல் உள்ள இறக்கினே இருக்கிறேன் இவ்வளவு ஆட்டம் செஞ்ச மாமா இதுக்கு அப்புறம் என்ன கேட்டாலும் செய்ய மாட்டேன் செய்வோம் மாமா அதானே மாமா இப்ப 4 ஆட்டம் முடிஞ்சிட்டு கையெழுத்து வாங்கிக்கிறேன் இதை நான் பத்திரமா வச்சுக்கிறேன் இப்பதான் முக்கியமா இருக்குது நேற்று தினத்துல நடந்த அவமானம் வெட்கம் வேதனை அனைத்தையும் நெருப்பா மாற்றம் சொல்லுகிறேன் அந்த சிரிப்பை நெருப்பா மாற்றம் சொல்லுகிறேன் இப்ப என்ன பண்ற இன்னொரு ஆட்டம் ஆடுறவன அவனை கேளு தர்மா எப்படி இருந்த போதிலும் 4 ஆட்டம் சுலபமா ஆடிட்டோம் ஒண்ணு கஷ்டமே கிடையாது இப்ப 5வது ஆட்டம் ஆடலான்னு என் மருமாவ சொல்றா துரியோதனை அதனால சாப்பாடு ஆச்சாடா ஆகத்தான் ஆகுது நல்ல கறி ஆகட்டும் அதனால இப்ப 5வது ஆட்டம் ஆடலான்னு மருமாவ சொல்லியிருக்கான் இந்த 5வது ஆட்டம் ஆடலாமா என்ன சொல்ற நீ என்கிட்ட எதுவும் தெரியாது எல்லாத்தையும் இருந்ததை வச்சு ஆடிட்டான் ஆனா யாருக்கிட்டதான் என்ன இல்லப்பா அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் அதனால அவன் சொல்றத வச்சு அவன் சொல்றத கேப்ப என்கிட்ட இருந்தது என் நாடு போச்சு நகரம் போச்சு என் தம்பிமார் போனோம் எல்லாம் போச்சு என் பேர் படை போச்சு சரி எல்லாமே போச்சு ஆமா இதுக்கப்புறம் என்கிட்ட வைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது ஆட மருமகன வைக்கிறதுக்கு எதுவும் இல்லையே கஷ்டப்படுறா அதுக்கு நான் ஒரு ஆதாயம் வச்சுக்கிறேன் அவன் முதல்ல அவன் பக்கத்துல என்ன வைக்கிறான்னு பாப்போம் அதுக்கு ஏத்த போல நம்ம கிட்ட என்ன இருக்குதோ இருக்கிறத எடுத்து போட்டு மிச்சம் மீதி இருக்கிறத நம்ம வச்சு ஆட போறோம் அதெல்லாம் என்ன கிடைக்குது நான் மருமகன் ஒரு ஆத்து கேட்டு உனக்கு சம்மதம் தானே 5வது ஆட்டத்துக்கு
சரி இது சொல்றேன் இது நியாயமான வார்த்தை இதுதான் பெரிய மனுஷனுக்கான வார்த்தை அதனால மரிமாவனா நான்கு ஆட்டம் முடிந்து விட்டது இப்போது 5வது ஆட்டம் ஆடுவதற்காக ஒப்புக்கொண்டு விட்டார் இந்த 5வது ஆட்டத்திற்கான பந்தய பொருள் என்னவென்றால் என் பங்கிலே இருக்கக்கூடிய எப்படி என் பங்கிலே இருக்கக்கூடிய என் தம்பிமார்கள் மனைவிகள் 99 பேர்கள் இருக்கின்றார்கள் தம்பி மனைவிகள் 99 பேர்கள் இருக்கின்றார்கள் தேவிமார்கள் இந்த பந்தயத்திலே என் பங்கிலே அவர்களை வைக்கின்றேன் அதை போலவே அவன் பங்கிலே அந்த 5வருக்கும் ஒன்றே ஒன்று இருக்குது அந்த மாட்டேஷனுக்கு அந்த ஒண்ணு அவன் வைத்து ஆடுகிறான் கேளு பரிமாவனா நான் உடனே வேற ஏதோ கேப்பன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் நீ பாயிண்ட் பிடிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் மருகா துரியா தர்மா எப்படி இருந்த போதிலும் என் மருமவன் துரியோதனன் என்ன சொல்றானா இந்த 5வது ஆட்டத்துல அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மனைவிமார்கள் 99 பேரையும் இந்த 5வது ஆட்டத்துல பந்தயமாக வைத்து அந்த துரியோதனன் ஓட போகிறான் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் ஆனால் யாரும் கையை கட்டாதீங்கம்மா எல்லாமே கண்ணத்துல கை வைக்காதீங்க கையை கட்டாதீங்க இந்த 5வது ஆட்டத்தில் நான் என்ன தெரிவிக்கிறேன் என்றால் உங்கள் 5வருக்கும் தேவியா விளங்கும்படியான உன் மனைவியா விளங்கும்படியான அந்த துரோபதா கை காட்டாதீங்க கண்ணத்துல கை வைத்து கை காட்டாதீங்க கொஞ்சம் தூங்குறவங்க எழுப்பி விடுமா காலை கட்டாதுமா பொட்டியில் உட்காருங்க எனக்கு உருக ஓகே
திட்டா. அம்மா, இந்த பாவி நான் மலையில கடலானே. கரியையில சித்தவாரை நான் கருத்தினில் என்னப்பட்டு இந்த பாவி உன்னை வைத்தானே. அம்மா, பாவி வைத்தானே. அம்மங்களில் பிறந்த மாதே, எங்கள் அருகிலேயே மாதவதியே. அம்மங்களில் பிறந்த மாதே, எங்கள் அருகிலேயே மாதவதியே. அம்மங்களில் பிறந்த
ஆனால் சகோதரர்களே எப்படி இருந்த போதிலும் இது இருக்கும்படியான இந்த பெருங்காலூர் யதாசனத்தில் இது இருக்கும்படி நடத்தக்கூடிய நாடகம் அம்மன் வஸ்திராபரணம் சொல்லக்கூடிய பகடை சூது தொழில் என்று தெரிவிப்பார்கள். இப்பேற்பட்ட நாடகத்திலே இது இருக்கும்படியான அது பத்தினியா விளங்கும்படியான அம்மனா விளங்கும்படியான கருமாரி அம்மன் என்று சொல்லக்கூடிய பத்தினியாக யாகஜேனி அம்மன் அந்த அம்மனை இப்போது இது இருக்கக்கூடிய இந்த சபையிலே இப்போது பகடில அந்த சகிலாகப்பட்டவன் அந்த பகடில வைத்து ஆடப் போகிறான். அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி என்றால் இந்த நாங்களால் ஏற்றப்பட்டது கிடையாது. எங்களுக்கு முன்னதாக இருக்க முடியாத எவ்வளோ ஆசிரியர்கள் எல்லாம் இதனை ஏற்றி வழிமுறையாக கொண்டு வந்து எங்களிடத்தில் சேர்த்திருக்கிறார்கள். அதனை பின்பற்றி நாங்கள் இதை பின்பற்றி கொண்டு நடத்தி கொண்டு வருகிறோம். ஏதாக இருந்த போதிலும் எப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட கலையை விடக்கூடாது, இந்த கிராமிய கலையை அழிய விடக்கூடாது. அப்படி என்பதற்காகவும் இந்த சின்னஞ்சிறு வயதிலே இது அடியலா விளங்கும்படியான பாவியாகப்பட்டவன் இப்பேற்பட்ட சகினி வேடத்தை பூண்டு அது இருக்கும்படியான யாதும் ஒன்றும் அறியாத இந்த அடியன் அந்த அம்மனை இந்த சபையில் வைத்து ஆடுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் அந்த சகினி அப்பேற்பட்டவன் செய்து விட்டால் அப்பேற்பட்ட காரியத்தை இந்த பாவி நான் செய்வதற்கு துணிந்து இப்பேற்பட்ட சபையில் நான் ஏறி வந்து விட்டேன். அதனால் வேண்டி அந்த அம்மனை சூதாடுவதற்கு அதற்கு ஏற்ற ஆள் நான் கிடையாது. அப்படி இருந்த போதிலும் இப்பேற்பட்ட சபையில் நான் வைத்து ஆடுகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் அது இருக்கும்படியான தெய்வத்தில் இருக்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மா அவங்க பேசாத தெய்வம். நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் எல்லாம் பேசக்கூடிய தெய்வம். அவர்கள் நினைத்ததை நீங்கள் நினைப்பீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவர்கள் நினைப்பார்கள். அது போன்று ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொள்ளும் இருப்பார்கள். அது போன்று தங்கள் மனதிலே அந்த அம்மனை இந்த பகடையில் வைத்து ஆடுகின்ற பொழுது அட பாவி சகுனி இப்பேற்பட்ட காரியத்தை இந்த சின்னஞ்சிறு வயதிலே நீ செய்கின்றாயே, உன் நிலைமை எப்படி ஆகுமோ, நீ எப்படி போவாயோ ஏதோ போவாயோ என்று யாரும் தன் மனதில் ஒரு சிறிய சொல்ல கூட நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இது இருக்கும்படியான நாங்களாக நடத்தவில்லை, மூதாதியர் நடத்தியதை பின்பற்றி நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதனால் இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட காரியத்தை நாங்கள் செய்கின்றோம். அப்படி சூது ஆடுகின்ற பொழுது தங்கள் மனதில் ஆட பாவி என்ற ஒரு வார்த்தை யாரும் தெரிவிக்க வேண்டாம் அம்மா. ஏனென்றால் நாங்களும் சின்னஞ்சிறு பிள்ளை, இன்னும் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்க வேண்டியதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கிறது. இந்த நாடகத்திற்காக இதோ அங்கம் என்று சொல்லக்கூடிய எஞ்சான் வைத்திற்காகத்தான் இப்பேற்பட்ட காரியத்தை நான் செய்கின்றேன். அந்த அம்மனை ஆடுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது, யாருக்கும் தகுதி கிடையாது. அந்த சகுனியாகத்தான் ஆடியதனால் இப்போது நான் ஆடப் போகிறேன். அதனால் வேண்டி தங்கள் மனதில் யாரும் பாவி என்று நினைக்காமல் கோவிந்தா நாராயணா ஹரிகோவிந்தா என்று தெரிவித்தால் கோவிந்தா என்றால் கோடி புண்ணியமாகப்பட்டது கிட்டும். அதனால் அம்மாவாகப்பட்டவர்கள் பேசாத தெய்வம், நீங்கள் எல்லாம் பேசக்கூடிய தெய்வம் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெரிவிக்கிறேன். யாரும் கையை கட்ட வேண்டாம், யாரும் மனதில் எதுவும் நினைக்க வேண்டாம். அதனால் அம்மாவை வேண்டிக் கொண்டு மனதிலே கோவிந்தா நாராயணா என்று தெரிவித்தால் எங்களுக்கு அதுவே போதும் அம்மா. உங்கள் கரம் குவித்து நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவிந்த 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 கோவிந்தா. எப்படி இருந்த போதிலும் அந்த 5வது ஆட்டத்திலே அவர்கள் திரௌபதி தேவியை வைத்து ஆடிவிட்டார்கள். இப்போ அந்த ஆட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இப்போது நம்ம ஆட வேண்டும். ஆடலாமா? ஓடுமா? ஓடு. அந்த கதவை தாண்டி நோக்கி மருமகனே, மருமகனே மாமா, இப்போது ஆடியத்தை அடித்து நமக்கே ஜெயமாக கிட்டுவிட்டது. அதனால் இந்த ஆட்டத்தில் நம்மளை வெற்றி கொண்டு விட்டோம். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவமானத்தை இன்று நினைத்தாலே அப்படி இருந்தாலும் இந்த 5வது ஆட்டத்தை
எப்படி எப்படி சாட்சி வேண்டும் அகத்தை எடி ஓடு. எடி ஐயா. ஆமா ஓடியா 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 காட்டியா காட்டியா மருமகனே அஞ்சாவது ஆட்டத்திலையும் என் மருமகன் துரியோதனன் தான் ஜெயிச்சிட்டா ஒப்பந்த கைது போய்யா போட்ட மாதிரி வச்சுக்கிட்டுமா இல்ல மாமா அது ஏமாத்திடுவா நீ போட்டு நீ போட்டு சும்மா கிறுக்க சொல்லியாதுனா என்ன சொல்ற போ இது போய் மாமா ஐயா அஞ்சாவது ஆட்டம் இப்ப இந்த 5 ஆட்டம் நம்மள வெற்றி பெற்றோம் இந்த 5 ஆட்டத்துல வச்ச பஞ்ச பொருள் யாருக்கு சொந்தம் உனக்கே சொந்தம் ஆமா இந்த நாடு முழுவதும் இந்த நகரம் முழுவதும் ஆமா. ஒன்பொருள் பூசணும் நாடு நகரம் பூசணும் பண்டு பண்டாரம் அனைத்தையும் உனக்கே சொந்தம் எனக்கே சொந்தம் அதனால அது மட்டும் கிடையாது இந்த 5 படாதி பசங்க இருக்காங்க பாரு ஆமா. கண்டா போட பசங்க பொறம் போட பசங்க ஆமா. தேவதார போட பசங்க காட்டுல போடுற காட்ட போட பசங்க ஆமா கண்டா போட இவ்வளவு உலகம் காரியமா அடிமை. ஆமா இந்த நாட்டை நாம் ஒருவனே ஆள வேண்டும் அதனால என்ன சொல்ல வர என்ன சொல்ல வரடா ஒரு வழி ஆக்கி 5 பேர் அடிமைட்டானுங்க ஒரு லைன் எடுத்து சொல்ல வரேன் வா ஏய் ஒரு கூட வாடா காட்டா ஏய் படாதி பசங்க அடிமையான கண்டா போடா ஏய் அப்படி என்னடா ஏய் யாரா நீ யாரா அவன் தான் தருமா ஓ இவதா தருமோரா அவன் தான் தயிர் போரு வெண்டக்காய் சாம்பாரா அவரு மோரா நீ தானடா எங்கடா உன் மண்டலத்தை காணா அதுதான் நம்ம கிட்ட இருக்குது அது யாரா எங்க இது? அது எடு இது யாருக்கிட்ட இருக்கும் அதானே அது யார் இடத்துல இருந்தா தகும் இது யாருக்கிட்ட இருந்தா தகும் தகும் இது உங்ககிட்ட இருக்கும் தகும் என்கிட்ட இருந்தா இது தகும் ஆமா. இப்ப இது எங்க வைக்கலாம் பாரு எங்க வைக்கிற மாதிரி அப்படி இது எங்க வந்து செய்யலாம்? மாமா நான் ஒரு யோசனை சொல்லு, சொல்றேன் சொல்லியா. இது வந்து இங்க வைக்கலாமா பாரு அங்கதான் சரியா இருக்கும் ஆ, மாட்டாதா? தோல்ல மாட்டிக்க. இல்ல மாமா இங்க வச்சு ஆயுத தரும் ஆமா அட தோல்ல வச்சுக்க. ஏன்னா அவன் சிரசு வந்து இதுக்கு சமம் ஓ, அதுக்கு சமம். ஆமா அதான் இங்க வைக்கிறோம் சரி, எங்க வேணாலும் வை, எல்லாம் ஒண்டிது. அதானே எங்க வச்சான்டா? ஆமா இது வாங்கிட்டியா கட்டுறா எல்லாத்தையும் டேய், போடா, கையா. கைடா கண்டா கொடுக்கலாம் போடுற போக்கு பசங்களா கைடா அடிமையா ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னடா வீரம் அவராம் பாருமே அவனை விடவே கூடாது. தடிமாடா சோத்து மாடா டேய், வாடா. வாடா. சோத்து மாடு குண்ட துணி சாம்பார் கைடா செய்யணுமா அவருக்கு மனசு வரா பாரா உனக்கு எடுத்துருவா 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 இங்க எடுத்துருவா மாமா வா மாமா இங்க வா இது எங்க கட்டலாம் பாரு ஐயா, எங்க கட்டலாம் பாரு காலை கட்டிக்கிறியா? காலையா கட்டு 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 கட்டுறா டேய் கட்டுறா கட்டுறா மகாராஜா உனதான் பொருத்தம் 10 பொருத்தம் பொருத்தமா ஆளுங்க இல்ல அவனுக்கு வச்சுட்டு ஆள தெரியாத அவங்களாம் இந்த ஆளுக்கே தராது அது ஏண்டா, மருமகனா, இந்த பொருள் யாருக்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்? என்கிட்ட இருந்தா மட்டும்தான் தகும் யாருக்கிட்ட இருக்கணுமோ அவங்ககிட்ட இருக்கணும். எல்லார்கிட்ட இருந்தா அது நல்லா இருக்குமா? அதுமா யார் யாரெல்லாம் எப்பேற்பட்ட வாழ்வை வாழணுமோ அந்த மாதிரி வாழ்வை வாழணும் காட்டுல போற பசங்க வாழலாமா அவனுக்கு அது என்ன தெரியும்? தகுமா? அவனுக்கு என்ன தெரியும்? அதானே நீ கட்டு மாமா பாத்து. எங்கடா அது எங்கடா குஞ்சு மணியா குஞ்சு மணி எங்கடா குஞ்சு மணி ஏடா 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 ஆமா ஏய் நானா மகனை கட்டு உனக்கு நீ தான் கட்டுமா ஏன் கட்டலாம் பாரு இங்க கட்டலாமா பாரு அங்கதான் அருமையா இருக்கும். பொருத்தமா இருக்குது ஒருத்தமான இடம் அதான் இருக்கு. கட்டலாமா கட்டு கட்டு. நீ கட்டாத இடமாயா? அதான். நீ எங்க நினைக்கிற நீ கட்டு. கட்டு அப்புறம் எல்லாம் உண்டிது. எல்லாம் என் பூந்து எல்லாம் நம்புது. பூந்து அப்ப சாட்டு மிச்சம் தான் இருக்குது. அப்புறம் கைடா கட்டு மாமா கைடா கட்டு இதை விட்டா உடி போடுவோம். அதானே கட்டு 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 மாமா எனக்குள்ள சந்தோஷமாகுது அங்கே இருக்கட்டும். அதானே சந்தோஷமாகுது தாங்க முடியல எனக்கு இது என்ன கணக்கு வரீங்க அதுவா அது வை நான் அப்புறம் பாத்துற வை இல்லைனா நீ காட்டு வர இங்க கட்டு கேப்புக்குது இங்க பாரு இங்க இருக்கலாமா பாரு இருக்கலாமா மாமா இவன் முடிஞ்சுட்டான் இல்லடா. இவன் ஓரம் பண்ணு கவுத்த போட்டு கட்டி ஒரு தோல்ல மாட்டிக்க அப்படியே. தோல்லையா வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் சரி இதே நீ ஓரம் போ அடுத்து வேண்டாவா அது கையில மாட்டணும் எப்படி இருக்குது ஓலை ஓட்ட வரீங்களா ஒரு 1000 ஓலை யாரா அப்படியாடா இருக்குதா கழுத்து கழிக்கணும் டேய், என் மனைவியோட பத்திரம் மர ஜன டேய் மரம். பெருத்தா சொன்னா டேய் நீ யாரா நீ நீ மேடா உன் கையில என்ன இருக்குது அது கொடுங்க
கதையா? இனிமே ஒரு மொழி கிடையாது. அப்புறம் என்ன பண்ண? அந்த கதையை வச்சுட்டு போ. வச்சு போவா? இந்தா. உங்களால முடியாது. உங்களால முடிஞ்சா வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். யார் நாவா தூக்கூடாத திரும்ப கிளம்பு. என்ன அம்மா போயிட்டு இருக்கிறா? இதே அம்மா கடனா, அப்ப இதை வச்சிருந்தவன் அம்மா கடை இருப்பான். அவ வந்து தடிமாடு மாமா அவ ஏய், அதை விடு. சரி அதை விடு நம்ம கிட்ட வந்துட்டு ஏய் நீ யாரா நீயா அர்ஜுனன். ஓ இவரா பூத்துறா நீயா பூத்துறா தானே நீயா உன் கையில் இருப்பது என்ன காண்டீபம். ஆ வில். என்ன வில்லையா காண்டீபம். என்ன வில்லையா டேய், சொத்தம் அது இல்லையா? இவ்வளவு தான்டா. ஆ. நம்மள்ட்ட அது. அது சும்மா அது. குதிரை படா குதிரை படா சின்ன பையன் குதிரை படா வச்சுட்டு போங்கடா. ஓடு. ஓடு போ, கிளம்பு. திரும்பி போகாத, போ. டேய் ஏடா ஒன்று ரெண்டு பேர் காணா டேய், நான் டேய். வேலை வரேன். ஏய் குதிரை வந்தா வாடாங்க ஏய், நீ யாரா நீயா நகுலன். நகலன் உன் கரத்தில் இருப்பது என்ன ஞானவாள். ஞானவாள் ஆமா. அது நாள பூ 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 வால், வால். வாளா அந்த நாளவாள் வச்சு போ வச்சுட்டு போடா. டேய் டேய், சகாரியாவா? டேய் 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 யாரா வா குடிஞ்சா டேய், சின்னப்பையா. சாஸ்திர வல்லவன். டேய் பலா குடியா யாரா நீயா சாஸ்திர வல்லவன். சகாதேவன். சகாதேவனா உன் கரத்தில் இருப்பது என்ன சாஸ்திரம். சாஸ்திரம். சாஸ்திரம் அந்த மூத்திரம் மச்சி சாஸ்திரத்தை வச்சு போ வச்சு போடா அந்த பஞ்சாயத்தை வச்சுட்டு போ. இதுக்கப்புறம் அது உனக்கு தேவைப்படாது. ஏய் நீ வச்சு என்ன பண்ண போறா இதுக்கப்புறம் நாட்டை ஆரம்பிச்சு நாங்க. ஆ. எங்களுக்கு தான் இது தேவைப்படும். டேய் உனக்கு தான் தேவை. போடா. இந்த தருமபுரி என்ன பண்ண வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி போய் உள்ள இருக்க இலைய புறா எடுப்போ எச்சல புறா எடுப்போ போடா. ஓடா என் மருமகன் என்ன சொல்றானோ அதைத்தான் அதுவே நீ செய்யணும். சட்டம். அதுவே திட்டம். போனியா டேய் பீமா உனக்கு என்ன வேலை என்றால் தமிழ் அரைக்கக்கூடிய விரவு கட்டை போட போ போடா. போடா சோத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு வேலை. போடா. டேய் டேய், அர்ஜுனா அர்ஜுனா. டேய் அர்ஜுனா அதற்கு முன்னாடி உனக்கு என்ன வேலை என்றால் அந்த ஆட்டை கழுவது மாட்டை கழுவது போ போ. அந்த சின்ன பசங்க நகர சகாதேவன். நகர சகோதரர்கள் அவனுக்கு என்ன டேய். என்னடா ஆமாங்க. ஏய், இவங்க இருவருக்கு என்ன வேலை என்றால் அந்த ஆட்டை கழுவது மாட்டை கழுவது அவனுடைய வேலை அந்த ஆட்டு பட்டையையும் மாட்டு கொட்டாயும் பெருக்குவது உன்னுடைய வேலை நீங்க சொல்லுங்க போ. அதான் ஒரு வேலை. போய் செய், போ. ஆமா இவர்கள் அனைவரும் நம்மளுக்கு அடிமை ஆகிவிட்டார்கள் விட்டார்கள். ஆமா இப்போ என்ன பண்ண வேண்டும் இதெல்லாம் ஏடா எடி எடி அவர் நான் பார்த்தேன் அவர் அவருடைய அவரா சீக்கிரமா அவனு சாப்பாடு போறானுங்க அவனுக்கு வந்தாங்க அதான் ஒரு கோரம் அவனுக்கு சாப்பாடு போறதுக்கு சாப்பாடு ரொம்ப கேள்வி அவனுக்கு மருமகனா. அப்புறம் மதுரையா அப்புறம் இருந்தாலும் அந்த பஞ்ச பாண்டவர் நம்ம கடுமையாக விட்டார்கள் இன்னும் ஒன்னே ஒன்று அந்த பையன் தீர்க்க வேண்டும் அதுக்கு சரியான ஆள் யார் என்றால் அதற்கு முன்னாலே இந்த துரியோனுக்கு தம்பி ஆமா சொன்னார்கள் ஆனா இந்த துரியோனுக்கு ஏழாவது தம்பி அந்த துச்சானல் பெண்களுக்கு சமமரியாதை துச்சானல் ஆமா இந்த அண்ணன் அழைப்பு என்று ஒரு வார்த்தை கூப்பிடு மகாராஜா, அது இருக்கும் போல அந்த அம்மா எங்களை போய் இட்டு வர சொல்றீங்க. அந்த அம்மா இட்டு வர சொன்னா நானும் உங்க இடத்துல போய் வேலை பார்க்கறேன். அதான் இட்டு வர சொன்னா இப்ப பேசி கேட்டு நாங்க போறோம். ஏய், ஏய், மகாராஜா நம்மள வேலை காட்டுறாரு. அந்த அம்மனை போய் கூட்டிட்டு வர சொன்னாரு. அந்த அம்மனை பார்க்க கூட நம்மளால முடியாது. ஆனா இருந்தாலும் இவனுக்கு பண்றத நாமே அந்த அம்மான பையன் அப்படின்னா அதனால வழக்க இரவு பேசுற அந்த ஐயா இடத்துல போய் சொல்லி ஆமா சொல்லுங்க. மகாராஜா மதுரையா அந்த நீ அழைத்து விட்டாயா என்ன அந்த தெரிவித்தாங்க 5 பேர் அடிமையாகிட்டீங்களா? அந்த அம்மனை போய் கூட்டிட்டு வர சொல்லியா? வழக்குல வழக்கு இடர் வழக்குல வழக்க
இதற்கு தெரிவித்தான். ஏய், அவருக்கு எப்படி என்றால் கருவிட்டு வர மாட்டேங்குது. அதற்கு மேலே கற்பனைக்கு சமமறிய குற்றால புலி 6 தம்பி அவனை அழைத்தவனால் இதற்கு விடுதலை பிறக்கும். அதனால வேண்டி துரியோதன பட்டவன் தமிழகக்கூடிய குற்றால அச்சன் என்று ஒரு வார்த்தை கூப்பிடு. இப்போ